சுகவேணேஸ்வரர் திருக்கோயிலில் தேவாரம் பாடல் பாடக்கூடாது என்று அறநிலையத்துறை சொல்லியிருக்குது. தேவாரம் பாடலைன்னா டிஸ்கோ பாட்டா பாட முடியும்னு பத்திரிக்கைக்காரங்க தான் கேட்கணும். நான் என்ன சொல்றேன், ஒரு சிவன் கோயிலில் தேவாரம் பாடாம திருவாசகம் பாடாம வேற என்ன பாட்டு பாடுறதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா, அதுக்கு வேணுமானா திமுக காரர்கள் ஏதாவது ஒரு பாடல் கொடுத்தா கூட நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு சாமி பாட்டு கொடுத்தா கூட எங்களுக்கு சந்தோஷம்தான். நான் என்ன கேட்கிறேன், வேற யாரு தான் உங்களுக்காக பாடி கொடுக்கணும்? கோளர் பதிகத்தை பாடக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் திருஞான சம்பந்தர் தமிழ் மந்திரங்கள், தமிழ் ஆகம விதிகள், தமிழ் மந்திரங்கள் தான் எங்கள் உயிர்னு சொல்ற திராவிட கட்சி, நாங்கள் என்ன சொல்றோம், தமிழ் மந்திரங்களே நீங்க எல்லா கோயில்லையும் பாடுறதுக்கு அனுமதிக்கணும். எந்த வர சிவன் கோஷ்டி வந்தாலும் விடுறது இல்லை, பெருமாள் கோஷ்டி வந்தாலும் விடுறது இல்லை. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மந்திரிகளுடைய பஜனை கோஷ்டிக்கு மட்டும் எல்லா கோயிலிலும் ஃபுல்லா சப்போர்ட்டா இருக்கு. நான் என்ன சொல்றேன், கோயில்ல சாமிக்கு பஜனை பண்றது தான் விசேஷம். கோயில் வெளியில மந்திரிகளுக்கு பண்ணிக்கங்க, எம்எல்ஏங்களுக்கு பண்ணிக்கங்க, மாவட்ட தலைவர்களுக்கு பண்ணிக்கங்க, வட்ட செயலாளர்களுக்கு பண்ணிக்கங்க, எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. அந்த கோயில் விதிப்படி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வ மந்திரங்கள் நீங்கள் தமிழ் மந்திரங்களே போடுங்க, நாங்க ஒன்னும் அகைன்ஸ்டா சொல்லல. ஆனா கண்டிப்பா போடுங்க. தமிழ் வழிமுறையோ சமஸ்கிருத வழிமுறையோ இல்ல, ஆகம விதிப்படி எந்த கோயில் அப்படி இருக்கிறதோ சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு இருக்கு, இல்லைன்னா ஜட்மெண்ட் கொடுக்கிறோம். HRNC சட்டத்திட்டமே மொத்தம் 121 சட்டத்திட்டம் தான். ஸோ ரொம்ப பெருசாலாம் கிடையாது, யார் வேணுமானாலும் படிக்கலாம். அந்த சட்டத்திட்டங்களை இப்ப எங்களுடைய ஆலய மேம்பாட்டு பிரிவு எல்லாவுடைய HRNC சட்டத்திட்டங்களை புத்தகங்களாக போட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கும் அடுத்தது ஒன்னொன்னாக அந்த சட்டத்திட்டங்களை கொடுக்கறதுக்கு தான் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.